பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பெயர்ச்சி பலன்கள். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆகிறார். இந்த ஆண்டில் 3-4 கிரக பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி பலன்கள் மட்டுமே. 12 ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அப்படி ஆகும்போது இந்த 12 ராசிக்கும் என்ன பலன்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ சனி பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னா, கும்ப வீட்டில் இருக்கார். இங்கே இருக்கார் அவர் கும்ப வீட்டில், தன்னுடைய சொந்த வீட்டில். கும்பங்கிறது சனி பகவானுடைய வீடு. சொந்த வீட்டில் ஆட்சியாக மூலத்தடிகோணமாக இருந்தார். அவர் சொந்த வீட்டிலேருந்து இடம் மாறி குரு வீட்டுக்கு, ஒரு சுபருடைய வீட்டுக்கு வர்றாரு. அங்கே அவருடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அப்போ சனியினுடைய காரகத்துவங்களும் குருவினுடைய காரகத்துவங்களும் அங்கே வேலை செய்யும். அந்த அடிப்படையில் இந்த சனி பயிற்சினால இந்த 12 ராசிக்கும் என்ன பலன் இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். விரிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது, ஒரு சிலருக்கு நன்மைகள் குறைவாக இருக்கும், ஒரு சிலருக்கு எளிய பரிகாரங்கள், செலவில்லாத பரிகாரம் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். நேயர்கள், நீங்கள் இப்போ தான் முத நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கலாம். சரி, சனி பகவான் அப்படின்னாலே ஸ்லோ பிளானட், மெதுவாக நகரும் கிரகம். சனின்னா யார்? ஜீவனக்காரன். நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். சனி என்பவர் நீதிபதி. சனி தான் ஆயுள்காரன். நம்ம எத்தனை கோடி ரூபா சொத்து வச்சுருந்தாலும், சொத்து இல்லைனாலும், ஒரு மனிதன் ஆயுளோட தீர்க்க ஆயுளோடு இருக்கணும்னா சனி பகவான் ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12 கட்டத்தில் எங்கேயாவது ஒருத்தர் இருப்பார். நல்ல நிலைமையில் இருக்கணும், விஷயம் அவ்வளோதான். அதே மாதிரி தான் சனி தான் ஜீவனக்காரன். நாம் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கிறது, வழி பண்ணுறது யாருன்னா சனி பகவான் தான். அதே சனி பகவான் தான் கர்மக்காரன். நம்ம செய்கிற தொழில் அல்லது நம்ம யாருக்கு கர்மம் பண்ண போகிறோம், எந்த டயத்தில் பண்ணுவோம்னு சொல்கிறதெல்லாம் யார்? சனி பகவான். அதே சனி பகவான் லாபத்துக்கும் அதிபதி. ஆக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கிரகங்களில் சித்தப்பாவை சொல்கிற கிரகம் சனி பகவான். சரி, இப்படியே சொல்லிட்டு போகலாம். நம்ம விரிவாக போவோம். சனி பகவான் ஒரு அற்புதமான கிரகம். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. 9 கிரகமும் நல்ல கிரகம்தான். 9 கிரகமும் நன்மையும் செய்யும், கொஞ்சம் பாதகமும் செய்யும். அதில் சனி பகவான் நீதிபதி. என்ன எது செஞ்சாலும் ஸ்லோவாக பண்ணுவார். நன்மைகள் நிறையா பண்ணாலும் அல்லது பாதகங்கள் பண்ணாலும் மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவார். அதனால தான் இந்த சனியை கண்டு ஒரு சிலர் பயப்படுறது. 7.5 சனி வந்துருச்சே, கண்ட சனி வந்துருச்சே, அஷ்டம சனி வந்துருச்சேன்னு. அதெல்லாம் எல்லாருக்கும் வரும். ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும், மனித பிறவியில் இருக்க எல்லாருக்கும் வரும். வர காலங்களில் நிறைய அனுபவங்கள் நிறையா கிடைக்கும். சரி, நம்ம அது விரிவாக போவோம். நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த சனி பயிற்சி பலனில் உங்கள் 12 ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சிகளை போவோம். ஓம் நமச்சிவாய. நாம் சிம்ம ராசியை பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அப்படின்னா சிங்கம், கர்ஜனை, அரசியல், ஆன்மீகம், அரசாங்கம், தாத்தா, பிள்ளைங்க, இதெல்லாம் 5ஆம் இடம். அதுக்கு அதிபதி சிங்கம், சிம்ம ராசி. சரி, இப்போ இவ்வளோ காலம் இந்த சிம்ம ராசிக்கு சனி எங்கே இருந்தார்? 7ஆம் இடத்துல இருந்தார். இதுக்கு பேர் என்ன? கண்டச்சனின்னு சொன்னாங்க. அப்படித்தானே? நிறைய பேர் எனக்கு ஜாதகத்தை அனுப்பிட்டு, சார் கண்டச்சனியான் சார், ஏதாவது பார்த்து செய்யுங்க சார், சொல்லுங்கள் சார்னு நிறைய பேர் அனுப்புனீங்க. ரைட், ஜாதகம் பார்த்து பலனெல்லாம் சொல்லியிருக்கேன், நல்லா இருக்கீங்க ஒரு சிலர். ரைட், ஓகே. அடுத்து இந்த சனி பகவான் எங்கே போகிறாரு? 8ஆம் இடத்துக்கு போகிறார். இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து கண்டச்சனியாக இருந்த சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். நல்லதா கெட்டதா அப்படின்னா, பொதுவாக 8ஆம் இடம் என்பது சனிக்கு ஏற்ற இடம். நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்னமாக இருந்தாலும் 8ஆம் இடத்துல சனி இருந்தால் ஆயுள் தீர்க்கம். மொதல் பாயிண்ட், ஆயுள் தீர்க்கம், வருமானம் வரும். ஏன்? 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்க போகிறார். 2 அப்படின்னா வரவு, பணம் சொல்கிறது.
ஒன்று 2ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலும் வருமானம் உண்டு, அது குறைவில்லை. ஆனால் என்ன ஒன்று மெதுவாக கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் ஸ்லோ பிளானட், 2.5 வருஷம் இங்கே இருப்பார், அப்படியே கொஞ்சமாக நகர்ந்து அப்புறம் தான் இங்கே போவார். அப்போ இந்த 2.5 வருஷத்தில் சனி பகவானால் 8ல் இருந்தாலும் வருமானம் உண்டு. வருமானம் படிப்படியாக வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும், சேர்த்து வச்சுக்கணும். ஆனால் 8ஆம் இடத்துல 8ஆம் இடம் என்பது அமானுஷ்ய சக்தின்னு சொல்கிறது, ஆராய்ச்சி பண்ணுற வீடுன்னு சொல்கிறது, ஆழமான வீடுன்னு சொல்கிறது, புதையல் எடுக்கிற இடம்னு சொல்கிறது, பினாமி சொத்துன்னு சொல்கிறது, எல்ஐசி அமௌண்ட்டுன்னு சொல்கிறது, ஆக்சிடென்ட்டில் வரக்கூடிய பணம்னு சொல்கிறது. திடீர் யோகமும் இருக்குது, ஒரு சிலருக்கு திடீர் விபத்தும் இருக்குது. அப்போ 8ல் சனி வரும்போது இடமாற்றத்தை கொடுக்கும், வண்டி வாகனங்களுக்கு செலவை கொடுக்கும், தாயாருக்கு செலவை கொடுக்கும், அம்மாவுக்கு செலவு கொடுக்கும், வீட்டுக்கு செலவு கொடுக்கும். ஆனால் ஒரு பக்கம் வருமானம் வரும். இது எச்சரிக்கை. சரி, 8 அப்படின்னா ரகசியம் சார். அப்படின்னா 8ஆம் இடத்து விஷயம், நீங்கள் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதை விளம்பரப்படுத்தக்கூடாது. 8 அப்படின்னா மனைவிக்கு 2ஆம் இடம். உங்கள் மனைவி வேலைக்கு போகிறாங்க இல்லை சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த விளம்பரப்படுத்த வெளியில் சொல்லக்கூடாது, ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது. அடுத்து 2 8 அப்படின்னா உங்கள் மனைவியோட குடும்பம், மாமனார் வீடு, அவங்க உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, இல்லை நல்லதும் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு பாதகம், அதையும் விளம்பரப்படுத்தக்கூடாது. சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை விளம்பரப்படுத்தக்கூடாது. ஏன்னா சனிக்கு விளம்பரம் பண்ணுறது பிடிக்காது. சரி, இப்போ 8ல் இருக்கிற சனி திடீர் யோகத்தை கொடுப்பார், திடீர்னு ஒரு மைனஸை கொடுப்பார், ஒரு அவமானத்தை கொடுப்பார். இதை எச்சரிக்கை பண்ணுறது தான் இந்த ஜோசியருடைய வேலை. ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்கு தான். ஏன்னா சிம்ம ராசியை ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது. சரி, கண்ணு பல்லுக்கு மருத்துவம் வரும். சிம்ம ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்கணமாக இருந்தாலும் சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது 2ஆம் இடம் பேசுறது, 2ஆம் இடம் கண்ணு, 2ஆம் இடம் காது, கழுத்து, இஎன்டி எல்லாம் 2 3. ஆக சனி பார்க்கும்போது அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். ரைட், முகத்தில் ஒரு கருப்பு புள்ளியோ தழும்போ விழுகும் 8ல் சனி இருந்தால் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அடுத்து சனி எங்கே பார்க்க போகிறாரு? 7ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு போனதுனால உங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு புதிய வேலை கிடைக்கும், புதிய வரவு கிடைக்கும், வருமானம் வரும். நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்த கணவனுக்கு சனி 2க்கு போனதுனால உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துக்கு கணவன் மனைவிக்கு வருமானம் உண்டு, அதில் ஒரு விரயமும் உண்டு. அப்போ வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ணிக்கலாம். ஏன்னா காது குத்து, கல்யாணம், இடம் வாங்குறது, இடம் விற்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு 10ஆம் இடத்தை, 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு 10, அவருக்கு 3. 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் கர்மக்காரன் யார், தொழில்காரன் யார், ஜீவனக்காரன் யார்? சனி பகவான். அவர் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் விருத்தி ஆகும், தொழிலுக்காக இடம் மாறுவீங்க, இல்லை தொழிலை இடம் மாற்றுவீங்க, செய்கிற தொழிலை மாற்றி போடுவீங்க, ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போவீங்க. ஏன்? சனின்னா அந்நிய பாஷை, அந்நிய தேசம். அப்போது வேற மொழி பேசுகிறவங்களோட பார்ட்னர் ஆகி தொழில் பண்ணுவீங்க, தொழிலை விரிவுபடுத்துவீங்க, ஆனால் ஒரு மாற்றத்தை தொழிலில் சந்திப்பீங்க. சரி, சனி 10ஆம் பார்வையை 10ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பார்க்கும்போது 9ஆம் இடத்துக்கு இது 2ஆம் இடமா, அப்பாவுக்கு ஒரு வருமானத்தில் ஒரு தடையை கொடுத்து அப்புறம் வருமானத்தை கொடுக்கும். அப்பாவுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்பாவுக்கு செலவு உண்டு. என்ன செலவு? அப்பாவுக்கு செலவுனா உங்களுக்கும் தானே. அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது கல்யாணம் பண்ணுறது, அல்லது உங்களுக்கு வீடு கட்டுறது, அல்லது உங்களுக்கு வண்டி வாகனம் கார் வாங்குறது, இது ஒரு சுப விரயம், இது நடக்கும். சரி, அடுத்து இந்த சனி பகவான் எங்கே பார்க்குறாரு? 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ தான் சொன்னேன், கண்டிப்பாக வருமானம் உண்டு, ஆனால் ஒரு விரயம் உண்டு. ஆரம்ப காலம் கொஞ்சம் சோதனையாக இருக்கும். ஆனால் சனி இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இல்லை, நல்ல மாற்றத்தை கொடுப்பார். என்ன மாற்றம்? வீடு மாற்றுற மாதிரி வரும், இல்லை வீடு கட்டுற மாதிரி வரும், வண்டி வாங்குற மாதிரி வரும், இல்லைன்னா வண்டி விற்கிற மாதிரி வரும். வாகனங்கள் மாற்றணும், வீடு மாற்றணும், தாயார் உடலில் கவனம். உங்களுக்கு கண்ணுக்கு பல்லுக்கு மருத்துவ செலவு உண்டு. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், வருமானம் படிப்படியாக உயருமே தவிர குறையாது குறையாது குறையாது. சரி, 4ஆம் இடம் அம்மா. அம்மாவுக்கு 5ல் சனி வர்றார். ஏற்கனவே அம்மாவுக்கு 4ல் இருந்தார் சனி பகவான், இப்போ 5 போகிறார். அம்மா உடம்புல முன்னேற்றம் இருக்கும். அம்மாவுக்கு இல்லைன்னா உங்கள் வீடை மாற்றுறது, வீடு வாடகை போகிறது, ஒத்திக்கு போகிறது, எல்லாம் அந்த வீட்டுக்கு செலவு பண்ணேன், இந்த வீட்டுக்கு செலவு பண்ணேன், இல்லைனா உங்கள் 2 வீலருக்கு செலவு, ஆக்சிடென்ட் ஆனது, காருக்கு செலவு, இதெல்லாம் வந்திருக்கும். இப்போ அது இல்லை, மாறிடும். ஆக
இந்த சனி பயிற்சி 8ல் சனி வரக்கூடாது. ஆனால் 8ஆம் இடம் என்பது சனிக்கு ஏற்ற இடம். நன்மையும் தீமையும் கலந்துருக்கு. இதை சொல்கிறது எச்சரிக்கை பண்ணுறது தான் சொன்னேன். ஆனால் உடம்புல கவனமாக, உடல்நிலையில் கவனம், உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ கவனம், கண்ணு பல்லுக்கு கவனம். ஆனால் வருமானத்துக்கு குறைவில்லை. 8 அப்படின்னா அதிகமாக கஷ்டப்பட போகிறீங்கன்னு அர்த்தம், அதிகமாக உழைக்க போகிறீங்கன்னு அர்த்தம், வேர்க்க வேலை பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க. யாருக்கு வாக்கு கொடுத்தா நிதானமாக கொடுக்கணும். யாருக்காவது 10ஆம் தேதி பணம் தரேன்னா 5 தேதி தள்ளி போடுங்க. ஏன்னா சனின்னா உங்கள் வாக்கை நிறைவேற்ற விடமாட்டார். ஆக நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடே பண்ணுங்க. யாரெல்லாம் சிவன் வழிபாடு அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த சனி பயிற்சி ஒன்றும் செய்யாது. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி சனின்னா முதியவர்கள், ஹேண்டிகாப்டு, திருநங்கைகள், அவங்களுக்கெல்லாம் உங்களால் இயன்ற சாப்பாடு வாங்கி கொடுங்க, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க, ஏதாவது காலணிகள் வாங்கி கொடுங்க. உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. படிக்கும் குழந்தைகள், வாலிபர்கள், இளைஞர்கள் வண்டி வாகனத்தில் கவனம். உங்களுடைய கேரக்டரில் கவனம். ஓம் நமச்சிவாய.